ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு காத்தீஸ்வரம். இன்றைக்கி வந்து என்ன விலாக் வரப்போகுதுன்னா, தம்ப்ளைன்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு விளையாட்டு தான், ஆனால் வந்து அதுவே வந்து வினையாயிருச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து என்னை பயமுறுத்துறதுக்காக தான் அவர் வந்து இது பண்ணார். ஆனால் வந்துட்டு உண்மையாலுமே வந்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம வீடியோக்கு கீழே ஹைப்புங்கிற ஒரு பாயிண்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷோ ஆகும். எங்களோட வீடியோஸ் வந்து கம்மியாக தான் ஷோ ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு போகிற வியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க. ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஆடாது சரியா? சாமி கும்பிட்றது சாமி விடு. ஓம் சக்தி பராசக்தி அம்மா தாயே. ஆடி 1 வெள்ளிக்கிழமை, சூப்பரான நாள். வெள்ளி, அதுவும் ஆடி 1 ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடி மாதம் முழுவதும் உன்னுடைய கோயிலில் நடக்கிற கூழ் குடிக்கவே எத்தனையோ மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, பக்தர்கள். அதில் நானும் ஒன்று இருக்குன்னு பாரு தாயே. ஏதாவது ஒரு கோயிலில் உன்னுடைய கூழை நான் குடிக்கிறோம், அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். சரவக்கும் தான் போடுவை கும்பிடு. தாயே கருமாரி, எந்தன் தாயே கருமாரி, நீயே என்னை. அதுக்கு மேலே தெரியல, சாரி கடவுளே. எப்படியாச்சு இந்த ஆடி மாதம் நான் செய்கிற வேலை தொடர்றது எல்லாமே வெற்றியாக இருக்கணும். நீ தான் கூட இருந்து காப்பாற்றணும். தாயே ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஒன்றும் இல்லை, நில், ஸ்டடியாக நில். ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, மாமா ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பொறுமை, ஓம் சக்தி, பொறுமை, ஓம் சக்தி, பொறுமை.
பொறுமை. கண்ணுக்கெல்லாம் யாராவது வைப்பாங்களா? கண்ணு வழியாக உள்ளாருங்க தான் டைரெக்டாக உள்ளே போகும். கண்ணு போயிட போகுது. அன்னைக்கு கண்ணு போய் தான். சாமியே என் கையில் இருக்குது. சாமியோட பிரசாதம் என்னை என்ன பண்ணும்? சரி எந்திரி. திண்ணீர் எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு திண்ணீரை கொடுக்க மாட்டா. சாமி வந்தவங்களுக்கு பொட்டா வைப்பாங்க. எடு உங்ககிட்ட கேட்கறதுக்கு பட்டை போட எதையோ சொல்ல வந்திருக்க, ஆனால் என்னால் சொல்ல முடியல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வா, நீ கேளு, நான் சொல்கிறேன். நான் சொல்லலை, அந்த தாயே உனக்கு பதில் சொல்லும். ஓம் சக்தி பராசக்தி தாயே. டயர்டாக இருக்கு. நிஜமான ஆத்தாவா? நிஜமானே ஆத்தாதா? எப்படி மாமா 10 ரூபாய்க்கு நினைக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு? ஆடி வெள்ளிக்கிழமை ஆத்தா உடம்புல வரலைன்னா அப்புறம் என்ன? வேண்டுனேன், லைட்டாக வந்துச்சு, மீதி நான் அப்படி எனக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிட்டேன். நம்பிட்டியா? ஆனால் விளையாட்டாக பண்ணாலும் உள்ளே ஒன்று பண்ணுறப்ப அப்படியே வைப் ஆயிடுது. சும்மா பண்ணுறான் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தா அது எப்படி உள்ளே வருதுன்னு தெரில, எப்படி அப்படி ஆடுறன்னு தெரில, எப்படி கத்துறன்னு தெரில, எப்படி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்கிறோன்னு தெரில. அப்படியே மைண்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு ஆட்டுது. விளையாட்டாக யாரும் பண்ண வேண்டாம். விளையாட்டாக பண்ணாலும் நான் பண்ணது என்னமோ சாமிக்காக பண்ணதான். அது விளையாட்டா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், உனக்கும் தெரிய வேண்டாம். அந்த தாய் பராசக்திக்கு தெரிஞ்சால் போதும். ஓம் சக்தி பராசக்திக்கு தெரியும் இதுன்னு. நீயே துணை. இந்தா நல்ல எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னு பார்த்தியா? இந்தா அதனால தான் நீ கடிக்க முடியல, காஞ்சி போய் கிடக்குது. நானும் கடிச்சு பார்க்குறேன், அந்த எலுமிச்சம்பழத்தை கடிக்க கூட முடியல. ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 2 பிச்சு எடுத்து ஜூஸ் ஆடு போடுற மாதிரி புழிஞ்சிருப்பேன். இந்த காஞ்சி போனதை கடிக்கடின்னு கடிச்சு பார்க்குற பல்லு தான் போகிறத வச்சு அது காஞ்சி போனது கடிக்கவும் முடியல. பல்லே போயிரும் போல் இருக்கு. ஆத்தா வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்காக இரும்புல செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க எலுமிச்சம்பழம் சொல்லி கடிச்சு தின்ற முடியுமா? அப்பவும் வந்து கடிக்கிற மாதிரி இருந்ததை கடிக்க முடியும். ஆத்தா கடிச்சிருக்கணும் இல்லை, ஆத்தா எங்கே கடிச்சு பார்த்து கடிக்க முடியல. ஏன் காஞ்சி போனது கொடுத்துட்டாலும் இருக்கு. அப்போ மனசுக்குள்ளே ஓடிச்சு, ஐயோ காஞ்சி போனது கொடுத்துட்டாலே எப்படா கடிக்கிறது, 2 தடவை கடிச்சு பார்த்து முடியலன்னு சொல்லி கையிலே கொடுத்துட்டேன். வேலை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது கடவுளே. பாருங்க மக்களே, ஆடி வெள்ளிக்கிழமை சரி சாமி கும்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சாமி கும்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தார். ஆனால் வருஷம் ஆடி மாதம் இவரோக்கிட்ட இது ஒரு பிரச்சனை. வருஷம் தான் ஆடி வருது. அப்போ ஆடி வர்றப்ப தான் ஆடி காட்டணும். சும்மா ஆடுனா அது வந்து பொய்யாட்டம். ஆடி மாதம் ஆடினா தான் அது சாமி ஆட்டம். யாரும் வந்து இதில் வந்து தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. இவர் பண்ணது என்ன அப்படிங்க நீங்களே கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. எனக்கு ஆடி போச்சு அந்த காஞ்ச எலுமிச்சம்பழத்தை கடிச்சு. சரி, வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்ட்ரோ வீடியோவும் எடுக்கல, எண்டு வீடியோவும் எடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் தான் இப்போ எடுத்திருக்கேன். அண்ணா இல்லை, அண்ணா வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பார்த்துருப்பீங்க. அவரே சொன்னார் கொஞ்ச நேரத்தில், எனக்கே வந்து வைபாயிருச்சு. நம்ம வந்து ஒரு விஷயம் விளையாட்டாக பண்ணுறது எவ்வளோ சீரியஸாக கொண்டு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதான் அந்தளவுக்கு சீரியஸ் இல்லை, என்னால் வந்து அவரை வந்து தாங்கி பிடிக்க முடியல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதான் சாமி விஷயத்தில் விளையாடாதீங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு விளையாட்டாக தான் வந்து பண்ணார். பட் வந்து யாரும் வந்து கமெண்ட்டில் வந்து திட்டிடாதீங்க. நாங்கள் வந்து ஒரு இதாக தான் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம். ஸோ இது வந்து யாரும் வந்து திட்டிடாதீங்க. நாங்கள் வந்து உண்மையாலுமே வந்து கடவுளுக்கு பயந்தவங்க தான் நாங்கள். இது ஒரு விளையாட்டு தான், சும்மா ஒரு ஃபன்னு தான் வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு கேவலமான வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து போடுறாங்க. அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. நாங்கள் ஏதோ உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டு போன ஆடியில் கூட இது ஒரு வீடியோ போட்டிருப்போம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி, கொஞ்சம் காமெடியாகவும் இருந்ததுன்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம சீரியஸாக எடுக்கிறோன்னா அது சீரியஸாக தான் இருக்கும். காமெடியாக எடுத்துட்டோம்னா காமெடியாக தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வீடியோஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான், வேறு எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு வந்து யாரும் வந்து திட்டாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் காட்சி சரோ. பாய்.